Hello everyone, welcome to Henna Coin Creation. இந்த வீடியோல நம்ம டிஃபரண்ட் ஸ்டைல்ல எண்டிங் மெஹந்தி டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் பாருங்க. இப்படி ஒரு டாட் மாதிரி வச்சு அதை நம்ம இப்படி இழுத்தோடணும். சரிங்களா? பிரஸ் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி வந்து இழுத்து விடுங்க. ஆல்ரெடி வந்து டியர் டிராப்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அது மாதிரி தான். அப்புறம் இப்படி ஒரு புள்ளி மாதிரி வச்சு இப்படி நேரம் ஒரு கோடு. சரிங்களா? கவனிங்க, இதை வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இதை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி அரையாக ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு டாட். இப்போது இந்த சைடும் அதே மாதிரி தான் போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இதே தான் வந்து நம்ம இப்படி மேலே போட போகிறோம். மேலே ஒரு டாட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான். இப்போது இதே மாதிரியே ஆனால் வந்து ஒரு இதில் இருந்து ஒரு லைனில் இருந்து எடுத்துகிட்டு போய் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஒரே லைன்லேயே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி சைடாக இந்த மாதிரி கோடு போட்டு அதில் ஒரு லீஃப் மாதிரி அதில் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டு மேலே இருந்து லைட்டாக ஒரு கோடு எடுத்து விட்டு மேலேயும் இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த லீஃபோடைய இது வந்து அட்ராக்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று இப்படி கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த இதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு டாட், அதுக்கப்புறம் ஒரு கோடு. இப்போ ஃபஸ்ட்டு கோடெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து மேலே ஒரு டாட்டு, கீழே ஒரு டாட்டு, அதுக்கும் கீழே ஒரு டாட், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேலே மட்டும் ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு டாட்டு, நடுவில் ஒரு டாட்டு, இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் இந்த மாதிரி. அப்புறம் இது மேலே மட்டும் ஒரு டாட்டு, இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து எண்டிங் டிசைன்ஸ் தான். சரிங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னம்னா அந்த சைடில் வந்து கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு தான். இப்போ அடுத்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி வச்சுக்கிறேன். போட்டு அதை உரசாம இந்த மாதிரி
இது வந்து ஒரு டிசைன். பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நட்ட மாதிரி தெரியும். இப்போ அடுத்து ஒரு சிம்பிளானது. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கோடு கோடா போட்டுக்கோங்க. முக்கோணம் ஷேப்ல போட்டுட்டு இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சுக்கோங்க. மேலே மட்டும் கொஞ்சம் பெரிய டாட்டா, அப்பதான் வந்து அது நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலா ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாட், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டியா ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு டாட் வந்து ஒரே ஈவனா இருக்க மாதிரி வைங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சுட்டு இதுல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் இல்லையா, அப்படியே ப்ரெஸ் பண்ணி லைட்டா அப்படி எடுக்கிற மாதிரி. இப்போ இப்படி இருக்கிறத அப்படியே எடுக்க சொல்லி அதை தான் வந்து நான் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரு மாங்காய் பிச்சு தான் போட போறோம். இந்த மாங்காய் ஷேப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளவுதான். இப்படி கீழே இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். லைன் போட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ண மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு லீஃப் மாதிரி இந்த லீஃபை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்ததை பார்க்கலாம். அப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த மாதிரி
அதே மாதிரி இந்த சைடும் அவ்வளோதான். அடுத்து கவனிங்க, இதை வந்து இந்த மாதிரி பாதி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பாதி நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு டாட் மாதிரி கோடு போட்டு ஒரு டாட் மாதிரி, பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு இதில் சும்மா ஒரு கொக்கி மாதிரி வளைச்சி விட்டு அதில் ஒரு டாட்டு. இது வந்து இந்த மாதிரி பாதியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இதுதான் வந்து எண்டிங் மெஹந்தி டிசைன்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.